அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதைய பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கதை வந்து, ரயில் பயணங்களில் வ. மு. முரளி. நான் இந்த தலைப்ப பார்த்ததும், ஒரு ரயில் சிநேகம், அதுபோல ஒரு 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 மென்மையான ஒரு நட்பையோ, இல்ல ஒரு மறக்க முடியாத நிகழ்வையோ பற்றி இருக்குமோ, அப்படின்னு இந்த கதைய வாசிக்கத் தொடங்குனேன். நான் வாசிக்கும்போது, ஒரு இப்ப இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஆ அத பற்றி குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைய பற்றி இந்த கதை இருக்கு. அதனாலே இந்த கதைய உங்கட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போதே ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்தது. எப்பயுமே அந்த நேரம் நான் வரும்போது என் மனைவி என் மகள் ஹேமாவுக்கு உணவு ஊட்டிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ஹேமா தனியா விளையாடிக்கிட்டு இருக்கு என் குழந்தை. எங்க அம்மா வந்து சோஃபால படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கையில இருந்த பேப்பர் கீழ விழுந்தது கூட தெரியாம. டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. 8 மணி செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ள போய் பார்த்தா, என் அம்மாவ என் மனைவிய மகள கேட்குறேன். "எங்கப்பா அம்மாவ?" அப்படின்னு கேட்குறேன். அம்மா படுக்கறையில இருக்காங்கன்னு காட்டுறா. "இன்னும் உடம்பு கிடம்பு சரியில்லையோ?" அப்படின்னு பதட்டத்தோட உள்ள நுழைஞ்சா, அ நான் வர்ற சத்தம் கேட்கவும் டக்குன்னு அவ எந்திரிச்சு உட்காந்துருக்கா. ரொம்ப நேரம் அழுதது அவ கண்கள் வீங்கி இருக்கிறதுலயே தெரியுது. என் மனைவி ஒரு தைரியசாலி. ஒரு தனியார் பள்ளியில அ ஆசிரியையா பணிபுரிகிறா. அ மிகவும் தைரியசாலின்னு பேர் எடுத்தவ. கல்யாணமாகி இந்த 10 ஆண்டுகள்ல அவ அழுது மொத இன்னைக்கு தான் பார்க்குறேன். மொத திருமணமாகி வீட்ட விட்டு பிரிஞ்சு வர்றப்ப கூட, அவளுடைய பெற்றோர்கள் அழுதாங்க. ஆனா, அவ அழவே இல்ல. கொஞ்சம் இறுக்கமா தான் இருந்தா. எதுக்கு அழணும்னு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு வீட்டுக்கு போறேன். எனக்கு இப்ப 2 வீடு. இனிமே நீங்க பார்த்துக்கிற மாட்டீங்களா? இங்க வரணும்னு சொன்னா கூட்டு வர போறீங்க. இதுக்கு எதுக்கு அழுகணும்னு ரொம்ப தைரியமாக இருந்த பெண். அதனால இந்த 10 ஆண்டுகளா முறையா அவ அழுகுறத பார்க்குறேன். அப்படின்றப்ப இந்த கணவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப "என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் மதியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் எடுக்கல?" அப்படிங்கிறா. அப்பத்தான் ஞாபகமே வருது. மனைவி மதியானம் அழைத்ததும், அதை எடுக்காம அதுக்கடுத்து கூப்பிடும்னு நினைச்சு தொடர்ந்து பணி பளுவினாலும், மற்ற ஃபோன் அதிகமா வந்ததுனாலும், பேச மறந்தது அப்பதான் ஞாபகம் வந்து வருத்தப்படுறான். ஆ ஆ அது ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருக்கும்ல. மனைவி கூப்பிட்டு திரும்பி கூப்பிடாம மறந்து போனது. "ஐயோ! சாரிம்மா, என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு தான் கேட்கவும், அழுதுகிட்டே நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் சொல்றான். கேட்டதும் பெரும் அதிர்ச்சியாகுறான். என்னன்னா, இந்த பெண்ணுக்கு கண்மணி அந்த பெண்ணுடைய பேரு. பள்ளிக்கூடத்தில ஆசிரியையினால பள்ளிக்கூடத்து கிளாஸ்லாம் ஃபோன கொண்டு போ முடியாதுல்ல. வகுப்பறை அவங்களுடைய ஆசிரியர் அறையில வச்சுட்டு போயிருவாங்க. போயிட்டு வந்து பார்க்கும்போது, வகுப்பு முடிஞ்சு வந்து பார்க்கும்போது, நெறைய மிஸ்டு கால்ஸும் விதவிதமான நம்பர்கள் வேறு வேறு நண்பர்கள்லேருந்து வந்திருக்கு. இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னப்ப, யாரு என்னன்னு தெரியாம அந்த பொண்ணு இருக்கும்போது, மறுபடியும் இன்னொரு புது நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. வந்ததும் ரொம்ப மட்ட ரகமா, ஆபாசமா பேசியிருக்கான் ஒருத்தன். அ "ஒரு நாளைக்கு எவ்வளவு உனக்கு விலை? ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூவா கேட்குற?" அப்படின்னு இந்த மாரி நேரடியாகவே கேட்டு, அ ம் தரக்குறைவா பேசிக்கிறாங்க. வரிசையா இந்த மாரி தொடர்ந்து ஃபோன் வரவும், அ அதிலேயே ஒருத்தன் சொல்லிடுறான், "இந்த ட்ரெயின்ல எழுதியிருக்கு" அப்படின்னு. ஒரு ரயிலுடைய கழிப்பறையில இந்த நம்பர எழுதி, அ ஆபாசமான சில வார்த்தைகளையும் சேர்த்து எழுதி வச்சுட்டு போயிட்டாய்ங்க. அத பார்க்கிறவைங்க பூரா, அந்த வெறியில இருக்கிறவைங்க பூரா, இந்த நம்பர் யாரு என்னன்னே தெரியாம ஃபோன் பண்ணி, அ இந்த பெண்ணுக்கு அசிங்கமா பேசவும், தன் கணவனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கா. கணவனும் ஃபோன் எடுக்கிறப்ப எவ்வளோ மனசு நொந்து போயிருக்கும். அப்ப இது யார்ட்டயும் சொல்ல முடியாம நம்ம மனைவி நம்மட்ட கூப்பிட்டுருக்கா. அந்த நேரத்தில நான் இப்படி இருந்திருக்கனே, என்ன பாடுபட்டுருக்கும் அவளுக்குன்னு அப்பதான் கணவனுக்கு அந்த வருத்தம் புரியுது. இந்த ரயில் பெட்டியோட புது கழிப்பறை, அந்த கழிப்பறை சுவர்ல என்ன எழுதியிருக்கும்? அப்படின்னு யோசிக்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, எத்தன ரயில்ல போகுது? எந்த ரயில்ல எழுதியிருக்கான்? எத போய் அழிக்கிறது? என்ன அப்படின்னு இது ஒரு இது நமக்கு எதிரி எங்க இருக்கான்னே தெரியாது. அந்த எதிரியுடைய தாக்குதல் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாரி சூழல்ல. யாரு எதிரின்னே தெரியாது. அவன் அவன் ஃபோன் இருக்கவன் பூரா எடுத்து ஃபோன் பண்ணுவான், பேசுவான். அப்ப ரொம்ப ஒரு மனம் நொந்த நிலையில இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "ஏம்மா நீ விடுமா. ஏதோ ஒருத்தன் நம்மள பிடிக்காதவன் இந்த மாரி செஞ்சுட்டான். இதுக்கு நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது." ஆ அப்படின்னு இவன் சமாதானப்படுத்தினாலும் இவனுக்கே தெரியுது ஏதோ சொல்றதுக்கு சொல்றோம் அப்படின்னு. தெரு நாய்கள கண்டா விலகி போறது இல்லையா? அதே மாரி இதெல்லாம் புறக்கணிச்சிரணும்.
ஓ! அதான் உன்னை காயப்படுத்த நினச்சவனுக்கு பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு தெரியுது. சொல்றது எல்லாருக்கும் எளிது. ஆனா அந்த சூழலை அனுபவிப்பவர்கள் அந்த அ அசிங்கத்த காதுல கேட்கிறவங்களுக்கு தானே அந்த வலி இருக்கும். அப்ப அவ கேட்கிறா, "இந்த ரயில் பெட்டியில எழுதியிருக்கிறத அழிக்க முடியாதா?" அப்போ ஆ இப்போ அதுக்கு என்ன செய்றது? எந்த ரயில் பெட்டி? எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றப்போ, வேற எவனாவது ஃபோன் பண்ணா என்ட்ட குடு நான் பேசுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் அழைப்பு வருது. அதில அந்த நம்பர பார்க்கும்போது ப்ரீஃபிக்ஸ் இருக்குல்ல, முன்னொட்டு. அத பார்க்கும்போதே அது கேரளாலேருந்து இந்த ஃபோன் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஃபோன் எடுத்ததுமே அந்த ஆள் மலையாள வாடையில பேசுறார். "சார் ஒரு ரிக்வெஸ்ட்" அப்படின்றது தான் அவர் பேசினதுமே. இவன் கோவமா தான் எடுக்கிறான் எவனோ ஒருத்தன். அப்ப அந்த மாரி பேசவும், "என்ன?" அப்படின்னு கேட்குறப்ப, அவன் ஒரு நல்ல மனுஷன். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, "நான் அந்த சபரி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தேன் ஈரோட்லேருந்து பாலக்காடு போற வரைக்கும், அந்த டாய்லெட்ல தான் உங்க நம்பர் எழுதிருந்துச்சு. இது ஏதோ அயோக்கிய பயலுக வேலைன்னு நெனச்சு, நான் பேனாவ எடுத்து அடிச்சுட்டேன் அந்த நம்பர. வேற பெட்டிகள்லயும் இது மாரி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. யாரும் கூப்பிட்டா எடுக்க வேண்டாம்னு" சொல்லிட்டு அவர் வச்சுர்றாரு. சபரி எக்ஸ்பிரஸா? அப்படின்னு இவ ஆச்சரியமாகறா. என்ட்ட பேசின ஒருத்தன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல என் நம்பர பார்த்தேன்னே சொன்னான். அப்போ இது நெறைய ரயில்ல இந்த மாரி எழுதி வச்சிருக்கிறாய்ங்க. அப்போ உன் கூட பணிபுரியறவங்க யாரும் கேரளாவை சேர்ந்தவங்களா, உனக்கு பிடிக்காதவங்களுக்கு அப்படி நெறைய விஷயங்கள யோசிக்கிறாங்க. ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்றாங்க. இனிமே இது வந்தா எடுக்க வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் ரயில்வே காவலர பார்க்குறாங்க. அ ரயில்வே அந்த ரயில்வேல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிருபர் மூலமா போய் அங்க இருக்க ஒரு அதிகாரிய பார்க்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்த கேரளா போற ரயில்கள்ல தான் இது மாரி வந்திருக்கு போல, இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது. ஆனா என்ன செய்ய முடியும்? எத்தன கழிப்பறைகள்ல நம்ம இத போய் செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும்? கேஸ் போடணும்னா எவன போய் புடிக்கிறது? அப்படின்னாலும் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அதெல்லாம் பண்ணணும். நான் வேணா லோக்கல் போலீஸ்ல பேசுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. கடைசியில ஒரே ஒரு வழி இருக்கு. போர்ட்டர்கள் உதவியோட இந்த க கேரளா வண்டிகள் இந்த பக்கம் வந்து போற வண்டி அந்த இதில ஒரு 20ஓ என்னமோ குறிப்பிட்டிருந்தாங்க. அத்தனை 12 ரயில்கள். 12 ரயில்கள்லயும் உள்ள கழிப்பறை எல்லாம் வண்டி நிக்கும்போது விறுவிறுன்னு ஏறி கிளீன் பண்ண அந்த நம்பர அழிக்க சொல்லலாம். என்ன உள்ள இருக்கோ எல்லாத்தையும் அசிங்கமா எழுதியிருக்கிறதெல்லாம் அழிக்க சொல்லலாம். கொஞ்சம் செலவாகும்ன்றாங்க. அதையும் இவங்க சரின்னு சொல்லி பணத்த குடுத்து அத செய்ய வைக்கிறார். இந்த கணவர், கண்ணன்ற இந்த கணவர். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு தடுப்பு நடவடிக்கை, ஒரு எதிர்வினை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு. அப்போ ஆ இவங்க ஏறி அழிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்தாலும், ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல இந்த கதையின் ஆசிரியர் பதிவு செய்றார். அவங்க புடிக்காதவங்க செஞ்சது தான் இது. இந்த நம்பர போட்டது. அவங்களுடைய நோக்கத்துல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களே அப்படின்றப்ப எப்படி வெற்றி பெற்றாங்க? ஆ நீ எதுக்குமே கலங்காதவ, எதுக்குமே அழாதவ, தைரியமான ஒரு பெண்ணுன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் உன்னையவே. அவங்க அப்படி உடைஞ்சு அழ வச்சு நிலைகுலைய வச்சுட்டாங்களே, அதான் அவங்களுடைய வெற்றி. நம்ம அத குடுக்கக்கூடாது இனிமே. அப்படி வந்தா என்ன? இப்படி ஃபோன் வந்துச்சாலோ, எது வந்தாலும் நான் அத கண்டுக்கிறாம உதறி தள்ளிட்டு நீ எப்பயும் போல இரு. அவங்களுக்கு மறுபடியும் இந்த வெற்றிய குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கடுத்து அவர் பயண நிமித்தமா ஒரு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. பெங்களூர் போக வேண்டியிருக்கு. போகும்போது இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு திரும்ப ஃபேமிலிய கூப்பிட்டு வெளில எங்கேயாவது போணும் அப்படின்னு சொல்றப்ப, ஒரு அருமையான ஒரு விஷயத்த செய்றாரு. எல்லாம் மனசுக்குள்ளேயே சிந்திக்கிறாரு. தன் குடும்பத்த கூட்டு போகணும் எல்லாம் யோசிச்சுட்டு புரண்டு படுக்கும்போது பேண்ட் பாக்கெட்ல ஒண்ணு உறுத்துது. என்னன்னு பார்த்தா, இவர் போகும்போது ஒரு மார்க்கர் எடுத்துட்டு போயிருக்கார். மார்க்கர். கழிப்பறையை நோக்கி கிளம்பினேன். கண்மணிக்கு நிகழ்ந்தது எந்த பெண்ணுக்கும் நிகழக்கூடாது. இனிமே எந்த ரயில் பயணத்தின் போதும் இந்த மார்க்கர் பேனா என்னுடன் இருக்கும். கழிப்பறை மனிதர்களின் ஆபாச வாசகங்களை அது அழித்து மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் வேகம் எடுத்து விட்டது. அப்படின்னு கதை முடியுது. ஒரு நல்ல கதை, முக்கியமான கதை ரயில் பயணங்களில். எழுதியவர் வ.மு. முரளி. இதில இப்போ இந்த சமூக வலைதளங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இந்த காலம், இப்ப தற்போதைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 12 ஆண்டுகளாகவோ இருக்கட்டும், இப்ப ஏஐயுடைய வளர்ச்சி, யார வீடியோ கூட எப்படி தத்ரூவமா பண்ணக்கூடிய அளவுக்கு ஏஐ வளர்ச்சி வந்த பிறகு, அதுவும் இலவசமா கிடைக்கிற ஏஐ வந்த பிறகு, நான் அ ஏன் இந்த மாரி ஒரு ஃபோன் பிரச்சனை எனக்கு தெரிந்த வட்டத்திலேயே இது நெறைய நிகழ்ந்தது. அ அதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் குடுக்க போகும்போது கூட, அவங்க ரொம்ப தெளிவா சொன்னது, இது வரும் இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்கன்றத முதல்ல அ காவல்துறையிலருந்தே சொன்னது. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம். அப்ப இந்த மாரி தொழில்நுட்பம் அதிகமா வளர்ந்து,
இவ்வளவு தத்ரூபமாவே உருவங்களே வச்சு வீடியோவே ரெடி அ த தயார் செய்ய முடியும் அப்படின்ற காலகட்டம் வந்திருக்கிறப்ப, நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு தான். இந்த மாரி ஒரு அவதூறோ, நம்மளுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எதிரி எங்கேருந்தோ இந்த மாரி நம்ம நிலைகுலைய வைக்க இந்த மாரி யுக்திகள பயன்படுத்தினாலோ, அத கொஞ்சமும் கண்டுக்கிறாம உதறி தள்ளிட்டு போங்கடான்ட்டு போறது தான் நம்மளால செய்யக்கூடிய ஒரே வழி. நம்ம கட்டுப்பாட்ட மீறி ஒண்ணு நடக்குதா? சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அமைதியா இருந்துறணும். அதுவே நாளடைவுல அழிஞ்சிரும். இவர் செய்ற மாரி ஒரு மார்க்கர வச்சு முடிஞ்சா நம்ம போற கழிப்பறைகள்ல, நம்ம பார்க்குற பொது இடத்துல இந்த மாரி ஏதாச்சும் தவறாக எழுதியிருந்தா, அத அழிச்சிட்டு வரலாம். இதுதான் நம்ம செய்யக்கூடியதே தவிர, அவங்கள தேடியோ, தண்டிக்கிறதோ, அவங்கள தேடி பிடிச்சு தண்டிக்கிறது, அவங்கள புடிக்கிறது இதெல்லாம் நடக்காத செயல். இன்னைக்கு இருக்கிற அ அறிவியல் வேகத்தில, இந்த சமூக வலைதளங்களின் வளர்ச்சியில, ஏஐயுடைய டெக்னாலஜில அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்று உங்களோடு ரயில் பயணங்களில் அப்படின்ற கதை வ.மு. முரளி எழுதிய அந்த கதையை வாசிச்சதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.